எனக்கும் செல்வாக்கும் ஒரே இருமலா இருந்ததா, இருமிக்கிட்டே இருக்குமோ அத்தை எனக்கு காலையில என்னென்னமோ பண்ணி ஒரு கசாயமும் அப்புறம் இந்த தூதுவளை ரொட்டியும் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சரி கசாயம் குடிச்சிடலாம், அந்த தூதுவளை ரொட்டி சாப்பிட்டதே இல்லை. சரி எங்கிட்டாவது அத்தைக்கு தெரியாம பட்டுட்ட கொடுத்துடலான்னு பார்த்தா பச்சை பையபுல மோந்து பார்த்ததோட அங்கிட்ட எஸ்கேப் ஆயிட்டான். சரி செல்வாக்கே கொடுத்துட்டு என்னன்னு தெரியல, செல்வா கசாயமும் சரி அந்த ரொட்டியும் சரி நல்லா சாப்பிட்டுட்டு எனர்ஜியா தெரிஞ்சான். நான் கோலம் போடும் போதே 8 மணி ஆயிருச்சு. இதுல பட்டு பயவளோட அப்பதான் விளையாடுற குறியில தெரிஞ்சானா அடிச்சு பத்தி விட்டு செல்வா இன்னைக்கு புள்ளி வச்ச கோலம் போடுறி அப்படின்னு சொல்லியிருந்தா போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதோட அவனே வந்து கலரும் அடிச்சு கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் தான் கிச்சனுக்கு வந்து அத்தை வந்து குழம்பு ஹீட் பண்ணிட்டு சாப்பாடு அடுப்புல வச்சுட்டு போயிட்டாங்க. வெட்டுக்கு போயிட்டாங்க அத்தை. அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு வடிச்சாச்சு. எங்க மாமா வேற பசிதுனே தெரிஞ்சாங்க. எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே புழு வெட்டியாச்சியா மீன் பிடிக்க நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில கனிஷ்கா செல்லம், ரம்யா, அமுதா, சிவரஞ்சனி இவங்க எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.